ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய கேரளா அவியல். 5 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா இந்த அவியலை செஞ்சிடலாம். எல்லா காயுமே செய்யற இந்த அவியல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சத்தான சுவையான ஒரு ரெசிபியும் கூட. இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ அவியலுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா 2 முருங்கைக்காவை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது காராமணி பயிறு, இது ஒரு 10 போல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கேரட், எல்லாமே இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். சேனக்கிழங்கு, இது 1 கப் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காவும் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் 1 கப் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரே ஒரு வாழைக்காவை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். நம்ம தண்ணியில போட்டோம்னா கருக்காம இருக்கும் வாழைக்காய். அடுத்ததா தேங்காய் அரை மூடி தேங்காய், நல்ல பெரிய சைஸ் தேங்காய்ல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அவியலுக்கு தேவையான பச்சை மிளகு நான் 4 எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். கடைசியா பாத்தீங்கன்னா தயிர் தேவைப்படும். இது அரை கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். தயிர் நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கங்க. இப்போ அவியலுக்கு தேவையான தேங்காய் விழுது ரெடி பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காய், பச்சை மிளகு கூட ஒரு 1 டீஸ்பூன் போல சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலையும் வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவை நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி திருன்னு அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பூசணிக்காய், முருங்கைக்காய், காராமணி பயிறு, கேரட், சேனக்கிழங்கு, அதோடய நம்ம தண்ணியில போட்டு வச்ச வாழைக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள், இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணாம தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போறோம். தயிர் சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்க்கும் போது காய் உடையாம நல்லா குக்காய் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச அந்த தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாவே தண்ணி எடுத்துக்கலாம். இது காயில சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது வாசனைக்காக நம்ம சேர்க்கிறோம். கடைசியா தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். தேங்காய் எண்ணெயும் நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் அந்த அவியலோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். நான் இப்பதான் ஸ்டவ்வே ஆன் பண்றேன். இது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப்ல தான் இருந்தது. இப்ப எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறமா ஃபுல்லா பிரஷர் போயிடுச்சு. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அவியலோட வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கு. காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப சுலபமா 5 நிமிஷத்துல இந்த அவியலை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இந்த சுவையான அவியலை நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க ஃபீட்பேக் அனுப்பவும் மறக்காதீங்க.